எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இருந்து விலகுகிறாரா கன்னிகா? நடந்தது என்ன? சன் தொலைக்காட்சிகளில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி வரும் தொடர் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. இல்லத்தரசிகள் அனைவருக்கும் பிடித்தமான தொடராக இருக்கும் இந்த சீரியல் தற்போது 200 எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் ஆரம்பத்துல டல்லா போனாலும் இந்த சீரியல் தர்ஷன் திருமண விவகாரத்தால் சூடு பிடிச்சது. தர்ஷன் வீட்டை விட்டு ஓடியது, அதன் பிறகு பார்கவியின் அப்பாவிற்கு நடந்த துயரமான சம்பவம் என 200வது எபிசோடில் சீரியல் நன்றாக பிக்கப் ஆகி டிஆர்பி ரேட்டிங்ல மற்ற சீரியல்களை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு வந்துச்சு. எதிர்நீச்சல் தொடர்கிறது ஈஸ்வரி தர்ஷனுக்கு பார்கவிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனா விதி வேறு விதமாக விளையாடி விட்டதால் பார்கவி இனி இந்த குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று கன்னடாவுக்கு சென்று தர்ஷனுக்கும் அறிவுக்கரசியின் தங்கைக்கும் நடக்க இருக்கும் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என நினைத்த ஈஸ்வரி குணசேகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்று அதில் ஏற்பட்ட சண்டையில தலையில அடிபட்டு சுயநினைவை இழந்து தற்போது மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. காரணம் யாரு? ஈஸ்வரியா இந்த நிலைமைக்கு காரணம் யார்? யார் இந்த கொடூரமான செயலை செய்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக 3 மருமகளும் குணசேகரன் வீட்டை அலசி ஆராய்ந்து விசாரணை நடத்தி வர்றாங்க. இப்படி சீரியல் பரபரப்பா சென்று கொண்டிருக்க இந்த சீரியலில் இருந்து ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த கன்னிகா விலகிவிட்டதாக தகவல் ஒன்று பரவி வருகிறது. அதாவது இந்த சீரியலில் ஈஸ்வரி சுயநினைவு இழந்து கோமா நிலையில் இருப்பதால் அவருடைய கதாபாத்திரத்தை முடித்துவிட இயக்குனர் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரமாக சொல்லலாம். இதனால் ஈஸ்வரியின் கதாபாத்திரம் முடிக்கப்படுகிறதா, இல்லை தனிப்பட்ட சில காரணங்களுக்காக கன்னிகா சீரியலில் இருந்து விலகுகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் பல ஊடகங்களில் கன்னிகா இந்த சீரியலிலிருந்து விலகப் போவதாக தகவல் வெளியாகியே வந்துவிட்டிருக்கு. ஆனா கன்னிகா இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கவில்லை. கன்னிகா சீரியலிலிருந்து விலகுவது வதந்தியா உண்மையா என்பது தெரியவில்லை என்றாலும் அவரின் ரசிகர்கள் இந்த செய்தியால சோகத்தில் இருக்காங்க.